அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்குல ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மூடப்பட்டிருக்கிறது. ஈரான் அதனை திறக்க முடியாது என்றும் அந்த வழியாக ஈரானுடைய கட்டளையை மீறி எந்த கப்பல் போனாலும் தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மொத்தமாக ஹொர்முஸ்ல பயணிக்கிற கப்பல்களுடைய பயணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மறுபக்கமாக ரெட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரெட்சியில சவுதி அரேபியாவுடைய கப்பல்களை தவிர எந்த கப்பல்கள் என்றாலும் பயணித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளையை இட்டு அந்த பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது ஹூத்திகளுடைய படைப்பிரிவு. இப்படி மொத்தமாக இரண்டு பக்கமும் அரபு நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதியில மிகப்பெரியதொரு பின்னடைவு இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய படைகள் ஆல்ரெடி ஈரானை முற்றுகையிட்டு இருக்கின்றன. எப்படி ஹொர்முஸ்ல பிசினஸ் பண்றதுக்கு கப்பல் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது, எங்க கிட்ட அனுமதி எடுக்கணும்னு ஈரான் சொல்லுதோ, அதே மாதிரி ஈரானுக்குள்ள போகிற கப்பல்களாக இருந்தாலும் சரி, ஈரான்ல இருந்து வெளியேறுகிற கப்பல்களாக இருந்தாலும் சரி, நாங்க எதையுமே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய கடற்படை சென்காம் முழுவதுமாக தடையை விதித்து முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல மத்திய கிழக்கில் அமைதியும் இல்லை, யுத்தமும் இல்லை என்கிற நிலையும் தற்போது உருவாகி இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை இருக்கிற போது இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஈரானுக்கு ஒரு பாரதூரமான அறிவிப்பாக அல்லது மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி அமெரிக்காவினுடைய தொடக்கமாக இருக்க போகிறதோ என்கிற கேள்விகள் தற்போது ஆய்வாளர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி யுத்த கப்பல்களில் மிக முக்கியமான கப்பல்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய USS ராஸ் என்கிற கப்பல் மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறது. ஆல்ரெடி ஈரானை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாரிய ராணுவ கப்பல்களோடு இந்த கப்பலும் இணைந்திருக்கிறது. ஆல்ரெடி அமெரிக்கா கிட்டத்தட்ட 19 மிக பாரிய கப்பல்களை மத்திய கிழக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஈரானை முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இந்த கப்பலும் இணைகிற போது அது ஒரு மிகப்பெரிய அழுத்த சக்தியாக மாறும் என்பது அமெரிக்காவினுடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்க என்ன பண்ணினாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானியர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் USS ராஸ் தற்போது மத்திய கிழக்குக்கு வந்தடைந்திருக்கிறது. இதே நேரம் கடந்த ஒரு மாதமாக ஈரானுக்குள் நுழைய முற்பட்ட 55 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பி இருப்பதாக அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. அதை தாண்டி ஈரானுடைய 2 கப்பல்களை செயலிழக்க செய்திருக்கிறோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து சொல்லப்படுகிற கப்பல் தடுப்பு நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனால் மத்திய கிழக்குக்குள்ள நுழைகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் ஈரான் எவற்றுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக 2 கத்தருடைய பாரிய டேங்கர்கள் பயணிப்பதற்கு ஈரான் அனுமதி கொடுத்திருந்தது. அதை தாண்டி எந்த அனுமதியும் கொடுக்கல. ஹொர்முஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஹொர்முஸினுடைய வடக்கு பகுதி முழுவதுமே ஈரானுடைய கண்ட்ரோல் பகுதியாக இருக்கிறது. தெற்கு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா, தெற்கு பகுதி முழுவதும் ஓமானுடைய கண்ட்ரோல் பகுதியாக இருக்கிறது. ஆனால் ஓமான் அந்த பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணுவதில்லை. ஓமானுடைய பகுதிகள் வழியாக கப்பல்களை வெளியனுப்புகிற திட்டத்தை தான் அமெரிக்கா முன் வச்சிருந்த நேரத்தில் அதற்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று ஈரான் சொல்லிவிட்டது. எனவே தற்போது ஓமானும் ஈரானும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் ஓமானோடு ஏற்படுகிற எந்த உடன்பாடும் ஹொர்முஸில் கப்பல் பயணிப்பதற்கான அனுமதியாக மாறாது. மற்றபடி எங்களோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்து நாங்கள் சொல்லுகிற நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஹொர்முஸில் கப்பல் பயணத்திற்கு நாங்கள் அனுமதி தருவோம் என்று மீண்டும் மீண்டும் ஈரானுடைய IRGC சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் இந்த கப்பல்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய, குறிப்பாக சென்காமினுடைய அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்யக்கூடிய மூலோபாய விவகாரங்கள் மற்றும் கடல்சார் நிபுணராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் வாஹித் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா, கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறோம் என்று அமெரிக்கா என்னதான் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் கப்பல்களை வழிநடத்தக்கூடிய நிறுவனங்களும் ஹொர்முஸுக்குள்ள கப்பல் போக்குவரத்தை செய்வதற்கு தயாராக இல்லை என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. இது அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து சமாதான நிலையை அடைந்தால் மட்டும்தான் ஹொர்முஸ் சுமூகமான ஒரு போங்குக்கு மீண்டு வருமே தவிர இல்லை என்றால் அந்த நிலை உண்டாகாது என்று அவர் இன்றைக்கு வெளிப்படையாகவே பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
எனவே ஹொர்முஸை பொறுத்தவரையில் ஹொர்முஸ் ஓப்பன் பண்ணல் என்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளுடைய மொத்த வருமானமும் மொத்த பிசினஸும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் அது மிகப்பெரியதொரு பாதிப்பை உண்டாக்கும். ஆல்ரெடி உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பெட்ரோல் விலைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஈரானை அமெரிக்கா முற்றுகையிடுவதால் மாத்திரம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஈரான் மேலும் மேலும் தங்களுடைய ஆயுத பலத்தை பெருக்கிக் கொள்ளுகிறது என்கிற செய்திகள் வருகிறது. ஒரு பாரிய யுத்தம் என்றாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயார் என்கிற செய்திகள் வருகிறது. முஜ்தபா அலி காமனி இவ்வளவு நாட்களாக எங்கே இருக்கிறார் என்று தேடப்பட்ட நிலையில் அவர் திடகாத்திரமாக வளமை போன்று இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதிர்வரக்கூடிய நாட்களில் மக்களுக்கு மத்தியிலே அவர் வந்து உரையாற்ற இருக்கிறார் என்கிற செய்திகளை ஈரானுடைய IRGC தரப்பு வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு IRGC-னுடைய முன்னாள் தளபதி தற்போது இணைக்கப்பட்டிருக்கிறார். இதுவெல்லாமே ஈரான் ராஜதந்திரத்தை விட இராணுவ ரீதியிலான தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்கிற பார்வையை தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த நடவடிக்கைகள் இருந்து பார்க்க முடியும். எனவே அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட மூவ் எதுவாக இருக்க போகிறது? மீண்டும் ஈரானை அவர்கள் தாக்கப் போகிறார்களா, இல்லை என்றால் சமாதானமாக போகப் போகிறார்களா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் காசாவுக்கான அமைதி திட்டத்தையும் இஸ்ரேல் நிராகரித்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்முடைய நேற்றைய தினம் இரவு அப்டேட் வீடியோவிலையும் சொல்லி இருக்கிறோம். இதுவெல்லாமே மத்திய கிழக்கினுடைய ஒரு நிலையற்ற அமைதியற்ற தன்மையை காட்டுகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்க. வரக்கூடிய மத்திய கிழக்கு தொடர்பான மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.